இதோட கதை சொல்லுங்கம்மா எனக்கு. 30 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து ஒரு பங்களாவில் வேலை செஞ்சுருந்தேன். அந்த வீட்டில் வந்து அவங்க எப்போ பாரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரியாணி சமைக்குவாங்க. அப்போது எனக்கு வந்து மறாத நாள் தான் கொடுக்குவாங்க, அடி சாப்பாடு தான் கொடுக்குவாங்க. எனக்கு நான் போய் பார்க்கும் போதெல்லாம் அடி சாப்பாடு தான் இருக்கும். அந்த சாமானை கழுவிடுமா, கழுவிட்டு அந்த சாப்பாடு எடுத்துன்னு போயிடுன்னுவாங்க. அடி சாப்பாடு எடுத்துன்னு வந்து பசங்களுக்கு கொடுக்குவேன். எங்கள் பெரிய பையனுக்கு பிரியாணினா ரொம்ப இஷ்டம், அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரியாணினா இஷ்டம். அந்த தீஞ்ச சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது, ஏன்னா எப்போ பாரு இதே எடுத்துன்னு வர, உன்னால் இது செய்ய முடியாதான்னு கேட்டார். எனக்கு தெரியாது பிரியாணி எல்லாம் செய்யும். வீட்டுக்காரர் கேட்டாரன்றது ஒரு மன கஷ்டம் வேறு. அப்போ அவங்க என்னென்ன போடுறாங்கன்னு சாமானை கழுவிக்கினே இப்படி எட்டி எட்டி பார்க்குவேன். ஒரு மாதம் பேமெண்ட் எனக்கு 150 ரூபா. அந்த காசை வாங்கின்னு வந்து என் வீட்டுக்காரருக்கு நான் பிரியாணி பண்ணி கொடுத்தேன் மேடம். ஆனால் அப்பத்துலேருந்து அவருக்கு அந்த பிரியாணினா ரொம்ப இஷ்டம்.